ஹாய் ஹலோ வணக்கம்ங்க. நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம். அதுக்காக நாங்கள் இன்றைக்கி மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயிலுக்கு காலையிலேயே நாங்கள் 4:30 அப்படிங்கிறப்பவே நாங்கள்லாம் வண்டி எடுத்தாச்சு. ஆனால் வண்டி எடுக்கிறப்பவே இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் போக 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 பொள்ளாச்சியில் அதுக்கு மேலே மழை, அதை விட்டு கேரளா போனால் மழை, பயங்கரமான மழைங்க. கிளைமேட்டு பக்காவாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே எங்கள் ஊர்லேயே இருந்துட்டு அந்த ஏரியாக்கெல்லாம் போனால் மனசே வரல. அவ்வளோ நல்லா கிளைமேட்டு, அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப்பு, எல்லாமே எங்களுக்கு போக 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 ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணிகிட்டே தான் நாங்களும் போனோம். வர முடியாதுங்கிறியா? ஆல்டோலையா? எவ்வளோ தண்ணி! இப்போ நல்ல மழை பெஞ்சு ஒரே சேரி சேரியமாக கிடக்குது. அடங்கிய ரோடு பார், ரொம்ப மழை. இங்கெல்லாம் மழைக்கு சொல்லவா வேணும், எனி டைம் மழை தானே. ஃபர்ஸ்ட்ல போடு. Merge with Collinwood Kuniseri Road, then slide right onto Kripot Palasana Road. இன்னும் முடிச்சு ரோடே தெரியல. எப்பா முன்னாடி வண்டி ஃபஸ்ட்டாக போட்டு வந்துட்டே இருக்கணும். ரைட்டில் வண்டி தானே பாப்பி சென்டர் பண்ணி போய் போ. சென்டர்லாம் எத்த போ, ஃபர்ஸ்ட்ல தானே ஓட்டுருக்க வண்டி, எப்படி ஆகுது போவேன். நம்ம எவ்வளோ மேடும் பள்ளமாக இருக்குது, பார்த்தான்னு ஓட்டணும். அப்போ நீ எனத்த ஓட்டுறேன்னு வேறு சொல்லுவீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு அந்த ரோட்லேயே வந்துருக்கலாம் மாட்டாங்க. நீங்கள் தான் இதில் சொன்னீங்க அந்த ரோடு போனோம். நம்ம அந்த ரோட்டில் போனங்காட்டி தான் நீங்கள் மறுபடியும் திரும்பி வரப்போ இதில் நம்ம வந்துருச்சா பாருங்க. நீ எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்ட்டு, நீ எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு? 90 மீட்டரா? அவ்வளோதான், வந்துருச்சு. ரைட்டு, பாலசானா ரோடா? தூங்கி எழுந்திரிச்சிட்டியா? ஓய், எவ்வளோ நேரம் தூக்கம்? ஸ்பாட்டுக்கு நம்ம கரெக்ட் டைமுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இதுதான் கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாம் நிறுத்துறதுக்கே இடமில்லை, அந்தளவுக்கு கார் இருந்துச்சு. நடுவில் இருக்கிறது தான் குளம். இந்த குளத்துல தான் நம்ம போய் கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளேயே போகணும். அதாவது நம்ம கோயிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா அங்கே சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வேஷ்டி தான் கட்டிட்டு தான் உள்ள அலவுடு. ஆனால் சட்டை எல்லாமே நம்ம கழட்டிட்டு தான் அங்கே அந்த கோயில் பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளேயே போகணும். அங்கே ஆள் செக் பண்ணிட்டு தான் உள்ளே ஆளே விடுவாங்க. சட்டையெல்லாம் எதுவுமே அங்கே போடவே கூடாது. இதுதான் வெளியில் இருக்கிற குளம். இந்த குளத்துல தான் கால் நினச்சிட்டு தான் நம்ம எல்லாருமே கோயிலுக்குள்ளேயே போவாங்க. கயிறு பார்த்திங்கன்னா லைனாக கட்டி விட்ருக்காங்க. அங்கே ஸ்டெப்ஸில் ஒரு சிலர் சோப்பெல்லாம் வேறு வச்சுருக்காங்க. ஆனால் நான் எப்போ போனாலுமே அந்த கயிறு அப்படியே தான் தொங்க விட்ருப்பாங்க. அதை பிடிச்சிட்டு தான் நம்ம காலை கழுவணும், இல்லைன்னா வலிக்கு விட்டுரும். மழை பெஞ்சிட்டே இருக்குது, ஸ்டெப்ஸில் வேறு சோப்பெல்லாம் வேறு வச்சுருக்காங்க. அதனால் பாதுகாப்புக்காக தான் அந்த கயிறெல்லாம் விட்டுருக்காங்க. நம்ம சேஃபாக போய் அந்த கயிறு பிடிச்சிட்டு காலை கழுவிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போயிடலாம்.
அவ்வளோதாங்க. சாமி கும்பிட்டு வெளி வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து பயங்கரமாக வந்துச்சு. நாங்கள் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை விடுற மாதிரி இல்லை. வர வழியே பலாப்பழம், மாம்பழம் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு. அப்புறம் சரி அப்படின்ட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சுங்க. கிளம்பி வரவே பொள்ளாச்சியில் பாதி தூரம் வரைக்கும் நிறைய மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு இன்றைக்கி. பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ கையில் வச்சுருக்கிற விளக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் ஊரில் தாராபுரத்தில் தான் நான் வந்து வாங்கினேன். இந்த விளக்கு வந்து நான் கோயிலில் கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அன்னையிலேருந்து விளக்கு போடலாம் அப்படின்ட்டு தாங்க அந்த 2 விளக்கு நாங்கள் வாங்கிட்டு போனோம். பார்த்திங்க அப்படின்னா இந்த விளக்கு நான் தாராபுரத்துலேயே வாங்கிட்டேங்க. வாங்கி அங்கே கொண்டு போய் அம்மன் கோயிலில் வச்சு பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்து அன்னையிலேருந்து நான் வந்து விளக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு வந்து ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. ஒன்றில் போடக்கூடாதுன்னு 2-3 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தான் சொன்னாங்க. அதனால தான் இந்த 2 விளக்கு வாங்கினேன். பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹைட்டாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ஒரு அழகான சைஸுக்கு இருந்துச்சு. அதனால் எனக்கு இந்த விளக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா இது கேரளா ஸ்டைல் மாடல் தான் இது. அதனால் நாங்கள் அன்றைக்கி வாங்கிட்டு கொண்டு போய் வச்சு வீட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஊருக்கு போயிருந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அத்தை வீட்டுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். அத்தை வீட்டில் போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் மேலே தான் நான் வந்து வீட்டுக்கே வந்தேன். பார்த்திங்க அப்படின்னா பசங்களுக்காக அத்தை வந்து பஜ்ஜி பாயாசம் எல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. நான்லாம் அங்கேயே சாப்பிட்டாச்சு. அதனால் வந்து பசங்களுக்காக நான் இங்கே வந்து பிளேட்லலாம் எடுத்து வச்சு கொடுத்துட்ருந்தேன். நான் பார்த்திங்கன்னா பாயாசம் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. அத்தையோட கைப்பக்குவம் சூப்பராக செஞ்சுருந்தாங்க. ஜவ்வரிசி சேமியா போட்ட பாயாசம் தான் வச்சுருந்தாங்க. பாலும் லாஸ்ட்டில் வந்து இறக்கி வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து பால் ஊற்றி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அத்தையோட கைப்பக்குவமே வேறு லெவல் தான். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க செய்கிறது. எப்போவுமே அவ்வளோ டேஸ்டியாக வந்து சமைப்பாங்க அவங்க. அத்தை ஊரில் வந்து பஜ்ஜி தான் போட்டாங்க. பஜ்ஜி வந்து வாழைக்காய் ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் பொறிச்சு தான் போட்டாங்க. அந்த வாழைக்காய் பஜ்ஜி போடவே மழை வந்து அங்கே அத்தையோட ஊர்லேயும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து வாழைக்காய் பஜ்ஜி, மழைக்கு குளிர், காற்று அங்கே வந்து காற்று வந்து ரொம்ப சொல்லிட்டு அடிச்சது. காற்றுக்குள்ளேயே வந்து மழை வந்து நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மழைக்கு சூடான பஜ்ஜி அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. தள்ளி விட்டுரு. பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் அந்த முருங்கை மரத்துக்கிட்ட போனோம். காற்று சரியான காற்று அடிச்சிச்சு. சரி அங்கெல்லாம் ரொம்ப கசகசன்னு இருக்குது அப்படின்ட்டு சரி கொஞ்ச நாச்சு முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு 1/2 hour நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அது மேலே போகிற வாதெல்லாம் முருங்கை மரத்துலலாம் வெட்டி அந்த இடத்துக்கு க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.